திவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निरये सर्वविद्यानां श्रीलक्ष्मणमुखे नमः. ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्यामक्षिभिर्यजत्राः स्थिरैर्योगेश्वरुवाक्षंस्तनूभिः यसेमदेवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षयो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ॐ शान्ति शान्ति शान्ति. இன்னைக்கு அன்னபூர்ணா உபனிஷத்தினுடைய 140வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இதில் ஜீவன் முக்தனுக்கும் விதேக முக்தனுக்கும் அவனுடைய மனநிலையில் மனதை நாசம் செய்யணும், மனோநாசம். அப்புறம் கொஞ்சம் நெஞ்சம் பதிவுகள் கூட இல்லாத சித்தம் சொல்லக்கூடிய சித்த நாசத்தையும், அந்த சித்தமே இருக்கக்கூட சித்தங்கிறது பதிவுகள் அடங்கிய ஒரு கண்டெய்னர் மாதிரி. மனம்ங்கிறது அதுலேருந்து வரக்கூடிய எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு கருவி. புத்திங்கிறது இது சரியாக தப்பான்னு சொல்கிற கருவி. அகங்காரங்கிறது உத்வேகத்தோட கிளர்ச்சியோட செய்யக்கூடிய, விருப்போடையும் வெறுப்போடையும் செய்யக்கூடிய, நான் எனதுங்கிற குறிக்கோளோடு செய்யக்கூடியதெல்லாம் அகங்காரம். இப்போ என்ன சொல்லுதுன்னா, இந்த மனோநாசம் சொல்கிறது, ஜீவன் முக்தனுக்கு மனோநாசம் ஏற்படுது. அவனுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை, பிரம்மஸ்வரூபமாக தான் இருப்பான். ஆனால் அவனுடைய வாழ்நாள் ஃபுல்லாக லோகக்ஷேமத்துக்காக ஏதாவது உயர்ந்த குறிக்கோள் வச்சுருந்தானா, அந்த குறிக்கோளை செயல்படுத்துறதுக்காக அவன் செய்யக்கூடிய முயற்சிகள் இந்த பிராரப்தம் முடியறதுக்குள்ளே நடந்து முடியலைன்னா திரும்ப அதற்காக, அந்த உயர்ந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக பிறப்பான். அதனால் விதேக முக்தனுக்கு அவனுடைய விருப்பம்தான் அது. அவன்கிட்ட எஞ்சி இருக்கக்கூடிய வாசனைகள், இந்த உயர்ந்த குறிக்கோள் லட்சியங்கள் இருக்கிறதுனால பிறந்தாலும் ஜீவன் முக்தனாக தான் வாழ்க்கை நடத்துவான். அவனுக்கு பயமோ குழப்பமோ பதட்டமோ பரிதவிப்போ பிரம்மஸ்வரூபத்தில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிறவி வேண்டுமா வேண்டாமாங்கிறதுல பிறக்கணும்னு அவனே தீர்மானம் பண்ணுறான். அங்கே தான் சிறப்பு கூடுது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை சிறப்பாக பார்க்குறேன். ஆனால் வேதம் அந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, சுத்தமாக சித்தமே இருக்கக்கூடாது. மனுஷன் பிறந்தால் தானே பிரச்சனையே, குழப்பமும் பதட்டமும் பரிதவிப்பும். சித்தமே இருக்கக்கூடாது. சித்தம் இல்லைன்னா அகங்காரம் கிடையாது, புத்தி கிடையாது, மனமும் கிடையாது. அந்த கண்டெய்னரே இல்லை. மொத்த சூக்ஷ்ம உடம்புக்கும் நெருப்பு வைக்க சொல்லு. சுத்தமாக கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட். அந்த ரெண்டாவது உடலே கிடையாது. ரெண்டாவது உடல் இருந்தால் தான் மூணாவது உடலுங்கிற ஸ்தூல உடம்பு வரும். அதனால் அதை பற்றி இங்கே சொல்லும்போது, இந்த மனோநாசத்தை சரூபம் அரூபம் ஒன்றும் இல்லை. சரூபம்னா சகுனம், உருவம் முடியாது. அரூபம்னா ரூபமற்றது, நிர்குணம். வார்த்தையை தான் மாற்றிருக்கு. சகுணம் நிர்குணத்தை, இந்த மனோநாசத்தை ரெண்டு விதமாக பிரித்து, ஸ்தூலமாக இருக்கிறது அதில் கொஞ்சம் நஞ்சம் ஒரு 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 வாசனை இருந்தாலும், ஒரு பதிவு இருந்தாலும் அதுக்கு பிறவி உண்டு. அப்போ நீங்கள் ஏகப்பட்ட ஆசைகள் வைக்கிறீங்க. ஏகப்பட்ட ஆசைகள் நிறைவேறலைன்னா திரும்ப திரும்ப பிறப்பீங்க, வேறு ஒன்று. இப்போ ஒரு ஆசை இருந்தாலும் அதுக்கு கண்டெய்னர் வேணும்.
மனம் வேணும், சித்தம் வேணும், அகங்காரம் வேணும், புத்தி வேணும். அப்போ சூக்ஷ்ம உடம்பு இருக்கும், வறுக்கப்பட்டு இருக்கும், இறைப்பணியை தவிர வேறு எந்த காரியமும் பண்ணாது. ஆனாலும் பிறக்கணும், உடம்பு எடுக்கணும், அவஸ்தைகள்லாம் இருக்குது. அவஸ்தைகள் இருந்தாலும் அவஸ்தை இல்லை. புரியுதா? வித்தியாசம் புரியுதா? அதுதான் சரூபம் அரூபம்னு ரெண்டாக பிரிக்குது. ஜீவன் முக்தோ சரூப, ஜீவன் முக்தனுக்கு சரூபன் என்றும், விதேக முக்தி கஹ அரூப ஷாத் அரூபன் என்றும் ரெண்டாக பிரித்து, சித்தம் சத்தேக துக்காய. நல்லா புரிஞ்சுங்க, சித்தம் இருக்கிற வரைக்கும் துக்கம். சித்தம்னு ஒன்று இருந்தால் அது எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே கிடக்கும். அது சரியா தப்பா, வேணுமா வேண்டாமா, அவசியமா அவசியம் இல்லையா, இதெல்லாம் பார்க்காது. ஆனால் சித்தம்னு ஒன்று இருந்தால் சித்த சத்தேக துக்காய, சித்தம்னு ஒன்று இருந்தால் மனம்னு ஒன்று இருந்தால் துக்கம்னு ஒன்று இருக்கு. சித்த நாசக சுகாய, சித்தம் இல்லைன்னா எண்ணங்கள் இல்லைன்னு சொன்னால், கண்டெய்னரே எதுவுமே இல்லைன்னு சொன்னால் எண்ணங்கள் இல்லை, சிந்தனைகள் இல்லை, துக்கம் இல்லை. அதனால் சித்த நாசக சுகாய, உன்னுடைய ஸ்வரூபம் எந்த உபாதிகளும் மற்ற ஆத்மா, அது ஆனந்தம், அமைதி, குளிர்ச்சி. இதான் 3 பிரதானம். ஆனந்தம், அமைதி, குளிர்ச்சி. இப்போ அதில் பேதத்தையும் குழப்பத்தையும் உருவாக்குறது இந்த மனம்தான். அதனால் இந்த ஞானாக்னி அந்த மனதை தான் நீக்குது. இப்போ சித்தை மனதோடு சேர விடாமல் சித்தை இறைவனோட சேர்த்து வைக்கிறார் குரு. மனதை பிரிக்கிறார். இப்போ மனமும் நீங்களும் ஒன்றா இருக்கீங்க இல்லையா, மனுஷனாக இருக்கீங்க இல்லையா. மனதை உங்கள்கிட்டேருந்து பிரிச்சுட்டா நீங்கள் ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். ஆனந்த ஸ்வரூபம் பிரம்மத்துக்கு இணையானது. சுத்தமாக எல்லாத்தையும் விட்டுட்டிங்கன்னா சுத்தமாக பிரம்மஸ்வரூபம். நிச்சயம் ஆகிடுச்சுன்னா அங்கே நின்றுடும். அதுதான் நிச்சயம்னு சொல்கிறாங்க. நீ போயிட்டு போயிட்டு வர்றது அங்கே நிற்கும். சித்த சத்தேக துக்காய சித்த நாசக சுகாய. சித்தம் இருந்தால் துக்கம், சித்த நாசம் மனோநாசம் ஏற்பட்டால், சித்தநாசம் மனோநாசம் ஒன்று தான். சித்தங்கிறது ஒரு கண்டெய்னர், அதுக்குள்ளே மனம் புத்தி அகங்காரம் இருக்குது, பதிவுகள் இருக்குது, வாசனான்னு சொல்லக்கூடிய பதிவுகள் இருக்குது. அது மொத்தத்தையும் சித்தத்தை நாசம் பண்ணிட்டா, சித்த நாசம் பண்ணி வாழ முடியுமானா இப்போ பெரிய ஜீனியஸ்லாம் அப்படி தான் வாழ்கிறாங்க. ஒரு கம்பெனியுடைய சிஇஓவாக இருப்பாங்க, பீக்கில் இருப்பாங்கள்ல, அவங்க சித்த நாசத்தோடு தான் இருப்பாங்க. ஏன்னா பியூராக என்னவாக இருப்பாங்க, பிரம்மமாக இருப்பாங்க. அப்போ தான் கிளாரிட்டி இருக்கும், அப்போ தான் செயல்பாடு இருக்கும். இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும்லாம் பாக்கி எக்ஸிக்யூட்டிவ் செய்வாங்க. அவங்க அங்கேருந்து ஆர்டர் கொடுத்தா போதும். அந்த கம்பெனியுடைய பாஸு கேபிட்டல் ஓனர் இருக்காங்க இல்லையா, கேபிட்டலிஸ்ட்டாக, அந்த கேபிட்டல்னு சொல்லக்கூடிய ஓனர் அவர் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை சிஇஓ வாங்கினாங்கன்னா எந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இல்லாமல் அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க அடுத்த டீமுக்கு. இவங்க இருந்தால் போதும், இவங்க ப்ரெசன்ஸ் இருந்தால், சிஓன்னு ஒரு போஸ்டிங்கில் ஒரு ப்ரெசன்ஸ் இருந்தால் போதும். எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மனம் இருக்கும், புத்திலாம் இருக்கும், அகங்காரம் இருக்கும், சித்தம் இருக்கும், நான் எனதுலாம் இருக்கும். ஏன் சிஇஓ அப்படி ஆகியிருக்காங்க? இந்த மாதிரி பல நிலைகளை கடந்து தான் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் கடந்த ஒரு நிலை இருக்குது. அது பின்னாடி வருது, அற்புதமான ஒரு இடம் வருது இந்த மந்திரத்தில், பின்னாடி வர மந்திரத்தில். அப்போ கிளாரிட்டி க்ளீனாக இருக்கும். பார்வை என்னது, உலகத்தையே பார்க்கக்கூடிய பார்வை, ஞானி பார்வை, ஞானப்பார்வை, ஞான திருஷ்டின்னு சொல்லக்கூடிய பார்வை, எல்லாம் தெளிவாக தெரியும். யாருக்கு? சிஓக்கு. நம்ம அது மாதிரி போக முடியும் தாராளம், எல்லாருக்கும் உள்ளது தானே. நம்ம மனதை வளர்க்குறது எப்படின்னா, மனதை எப்படி உருவாகுதுன்னா, நிறைய எண்ணங்களை போட்டால் மனம் விஸ்வரூபம் எடுத்துரும். அதுவே மேருமலை மாதிரி ஸ்ட்ராங்காகி நிற்கும். மனதில் நிறைய வாசனைகளை போடக்கூடாது. முதல்ல எடுத்த காரியத்தை ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணி அதை ஜெயிக்கணும். அதுக்கே 10 ஆண்டுகள் ஆகும். நல்ல ஒரு டார்கெட் வச்சா, ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கையில் எடுத்து ஜெயிக்கணும்னா 10 ஆண்டுகள் ஆகும் குறைஞ்சபட்சம்.
நம்ம பார்க்குற செயல்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதுவே 1540 கணக்கு போட்டு பார்த்தோம். தமிழ்நாடு ஃபுல்லாக 1540 சென்டர் உருவாக்கினா தான் தமிழ்நாடு ஞான பூமியாக ஆகும். ஒரு கணக்கு போட்டு பார்த்தா 300 திவ்ய தேசங்களை அருணகிரி பாடி திவ்ய தேசங்களாக மாற்றிருக்கார். அந்த 300 முருகன் புகழ்பெற்ற அருணகிரி பாடல் பெற்ற இந்த க்ஷேத்திரங்கள் எல்லா க்ஷேத்திரத்துலேயும் ஒரு உபநிஷத்து சென்டர் உருவாக்குறோம் அப்படின்னாலே 300 ஆச்சு. 38 டிஸ்ட்ரிக்கு ஒரு மடம் உருவாக்குனாலே 40 ஆச்சு. 38 40 வச்சுங்க. அது ஒரு 300 இது ஒரு 40 340. ஒரு மடத்துக்கு 30 சிஷ்யர்கள். 1200 சென்டர் ஞானபீடம். 1540 பேர். இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே நம்ம அப்பாயின் பண்ணணும். அடுத்த 10 ஆண்டுகள் அவங்கள வழி நடத்தணும். அப்படி செஞ்சால் அது ட்ரெடிஷ்னலாக நிரந்தரமாகிடும். 2050 பிறக்கிற குழந்தைங்கள்லாம் இந்த பிரம்மஞானத்தை கேட்டு வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். இந்த மலையளவு பண்ணாட்டினாலும் ஒரு கடுகளுக்காவது பண்ணி விதையை போட்டணுங்கிறது மனநிலை. அது பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு. அப்போ இங்கே அகங்காரம் இல்லாத ஒரு பார்வை இருந்துச்சுன்னா, நான் எனது இல்லாத பார்வை இருந்துச்சுன்னா, அது வாங்குற குழப்பம் இல்லாத பார்வை இருந்துச்சுன்னா, இந்த புத்தியா அந்த புத்தியா இதுவான்னு கேட்காம தெளிவாக என்ன பண்ணோம், டைரெக்டாக அதை செயல்படுத்தினா கரெக்டாக இருக்கும். ஏன்னா சிந்திக்காமல் செயல்படாதீங்க படுறாங்களே நினைக்கிற மாதிரி இருக்கும். சிந்தித்து தான் பார்வை தெளிவான பார்வையில் தான் சுப்ரீம் லெவலில் இருந்து தான் அந்த பார்வையை பார்த்து தான் அதை செயல்படுத்துகிறாங்க சிஇஓ. அதனால் சக்ஸஸ் கொடுக்குது. அதனால் அந்த ஓனர் வந்து அந்த சிஇஓ நம்புகிறான். சிஇஓ யாரை நம்புகிறாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கீழே இருக்கக்கூடிய டைரக்டர்ஸை நம்புகிறாங்க. சரி, இப்போது இந்த சித்தநாசக சுக்காய சித்த சத்தாம் ஷயம் நீத்வா சித்தம் நாசம் உபானயத்தை சித்தத்தினுடைய இருப்பை ஷயம் பண்ணணும். சித்தங்கிற அந்த கண்டெய்னரை ஷயம் பண்ணுனா அதை வந்து மனோநாசம் சித்தநாசம் என்று சொல்கிறார்கள். அதுவே சிறப்பு. சித்தநாசம் செய்வதே மனோநாசம். மனோநாசங்கிறது அதில் ஒரு அங்கம், சித்தங்கிறது ஹோல். சரி, இப்போ மனஸ்தான் மூடத்தான் வித்தி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மனதினுடைய மூடத்தை அறியாமையை அறிந்து எதா நாசயத்தி அனகக அந்த மனதை கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் கொல்லுங்குது. இந்த மனதை அதனுடைய மூடத்தை அது எனக்கு இப்படி தோணுச்சு, இந்த தோணுச்சின்னு சொல்கிறான், அவன்லாம் அசுரன்னு அர்த்தம். அறிவில்லாமல் செயல்படுவான். எனக்கு இப்படி தோணுச்சு, இப்படி எனக்கு தோணுச்சு. உள்ள சத்த பிரதிஷ்டை பண்ணிட்டான்னா அவன் தோன்றதெல்லாம் இறைவனுடைய வாக்கு. நீ சத்த பிரதிஷ்டை பண்ணிட்டியா? நீ தோன்றதெல்லாம் சரியாக நடக்குதா? சரியாக நடக்கலைன்னு சொன்னால் அங்கே சத்து இல்லைன்னு அர்த்தம். சத்து பிரகாசிக்குதுன்னா உனக்கு தோன்றதை செய்யலாம். இப்போ அடியெல்லாம் எல்லா முடிவுகளும் 30 ஆண்டுகளாக அப்படி தான் எடுக்கிறேன். ரொம்ப விசாரம் பண்ண மாட்டேன். சுவாமி சொல்கிறாங்க, நம்ம செய்யணும், அவ்வளோதான். ஆனால் சத்து பிரதிஷ்டை பண்ணலை, சுகிருதா இல்லை, தெளிவு இல்லை அப்படின்னா தோன்றதெல்லாம் மனம் எப்போயுமே கீழ் நோக்கி தான் போகும், மேல் நோக்கி போகாது. புத்தி தான் மேல் நோக்கி போகும். அதை தான் வாட்டர் அக்னின்னு சொல்லுவாங்க. வாட்டர் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா பள்ளத்தை நோக்கி தான் போகும். நெருப்பை நீங்கள் தலைக்கீழ பிடிச்சாலும் தீக்குச்சியே அது மேல் நோக்கி தான், அது சுபாவம். மனம் பின்னாடியே போனால் அது பள்ளத்தில் தான் கொண்டு போய் விடும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் விழுந்தே திருவான்னு கங்கணம் கட்டிட்டு அவனை போகிறவனை விட்டுடணும், போய் விழுன்னு விட்டுடணும். இதெல்லாம் நான் ரொம்ப தடுக்க முயற்சி பண்ணுவேன். அந்த கோவிலுக்கு வரவங்க இந்த குரூப்லாம் சேர்ந்த பிற்பாடு 10 பேர் 100 பேர் பார்த்தோன்னே கொம்பு முளைச்சிடும். சில பேருக்கு அறியாமையில் தலைகால் புரியாது, ட்ராக்கு மாறுவாங்க. அங்கெல்லாம் நான் வந்து எச்சரிப்பேன். அவன் கேட்க மாட்டான். அவன் தலையெடுத்து அவன் நாசமாக போகிற வரைக்கும் அவன் கேட்க மாட்டான். ஒரு எல்லை வரைக்கும். அப்போ எனக்கு வலிக்கும். அந்த வலிக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அது எதுனாலையும் மருந்து போட்டு அந்த வலியை சரி பண்ணவே முடியாது. அப்படி வலிக்கும். போகிறான் அவன், என்ன கேட்க மாட்டான். விதி வலி அது. போய் உளுந்து ஏந்து இப்படியே போயிடும்.
ரொம்ப நாள் கழித்து திரும்பி வருவார், நமக்கு அந்த மனநிலை மாறி போயிடும். எதுக்கு இந்த பேச்சு? மனதை கொள்ளுங்குது. இந்த மனம் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அப்படி இருக்குதுன்னா மனம் பின்னாடியே போகாத. மனதை கொள்ளுங்குது. ஆனால் அது பாவம் இல்லைங்குது. எல்லாம் அழகாக சொல்லுவேன். மனசாம் மூடத்தான் மனிதனுடைய மனதை அதனுடைய மூடத்தன்மத்தை வித்தி அறிந்து எதா நஷதி அது அழியும் வரை அதை கொல்லு. அனக அது பாவமற்ற செயல், பாவமல்ல, புனிதமானது. சித்த நாச அபிதானம், அதுதான் சித்த நாசம் என்பார்கள். தத் சித்த நாசமானா தத் ஸ்வரூபம் இது இதம். சித்த நாசமானா நீ உன்னுடைய ஸ்வரூபத்தில் வாழ்கிற. ஸ்வரூபம் இது தத் ஸ்வரூபம் இது, உன்னுடைய ஸ்வரூபத்தை நீ பார்க்கலாம். அது எது உன்னை மறைக்குது? சித்துக்கும் சத்துக்கும் நடுவில் எது இருக்குன்னா இந்த மனம்தான் இருட்டாக இருக்குது, சந்தேகமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, மறைக்குது, தெளிவு இல்லை. இதெல்லாம் மனம்தான். இப்போ சித்த நாசானா இந்த சித்து சத்து நேரடியாக பார்க்க ரெண்டும் ஒன்று தாங்கிற உணர்வோடு செயல்பட ஆரம்பிக்க தன்னுடைய சொரூபத்தை அது பார்க்க முடியும். அந்த சித்தானது மைத்ரியாதிர்பி குணம் யுக்தம் இங்கே தான் சொல்கிறது. இந்த நட்பு, உயர்குணம், ஏதாவது நல்ல குறிக்கோள் எல்லாம் கருணையின் ஆதாரத்தில், கருணையின் அடிப்படையில், அன்பின் ஆதாரத்தில், உயர் லட்சியத்தின் ஆதாரத்தில் சில குணங்களோட சில வாசனம் பவத் யுத்தம வாசனா, உத்தம வாசனம் தான் உத்தம வாசனம், உயர்ந்த குறிக்கோளோட இருக்கிறவன் பூயோ ஜன்ம மீண்டும் பிறவி வினிர்முக்த ஜீவன் முக்தஷ்ய அவன் பிறக்கலாம், பிறக்காமலும் இருக்கலாம். ஜீவன் முக்தனை ஆகிட்டான். அவன் விருப்பம் இருக்குது பிறக்கணும்னு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா? நான் பல முறை சொல்லிட்டேன். முருகன் எங்கே பிறக்கிறாரோ அங்கே நாம், எங்கே சன்னதி எழுந்தருள்றாரோ அங்கே நாம் தொண்டு செய்கிறதுக்காக பிறக்கணும்னு நம்ம சொல்கிறோம். இது எங்கேருந்து வந்து யார் சொல்லி கொடுத்தா அதெல்லாம் எனக்கு தெரியும். ரொம்ப நாளாக இருக்குது இந்த எண்ணம். எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலுக்குள்ளே வந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஏதோ ஒரு ஆட்கொண்டுட்டார் நம்மளை, அவ்வளோதான் விஷயம். அப்படி தான் புரியுது. அப்படி பார்க்கும்போது ஜீவன் முக்தஸ்ய தன் மனக சரூபோ அசோ மனோநாச. அப்போ அவன் பிறக்கிறான், திரும்ப பிறக்கிறான். ஆனால் ஜீவன் முக்தன் தான். தொடர்ந்து அவன் ஜீவன் முக்தனே வாழ்வான், தன்னுடைய தொண்டுகள்லாம் செய்வான், அதில் ஒரு ஆனந்தம் அடைவான், சாமியை சந்திப்பான். சாமி அதான் கனெக்டடு பீப்புள், கனெக்டட் வித் தன்னுடைய காடு, இந்த பரம்பொருளோடு இணைஞ்சு செயல்படுவான். சரூப்போ, அவனை சரூப்போன்னு சொல்கிறாங்க. அசோ மனோநாசோ ஜீவன் முக்தஸ்ய வித்தியதே. இப்படி சருவம் இருக்குது, அந்த பதிவு சின்னதாக 1 2 இருக்குது. அதனால் அது சரூபம், ரூபம் தெரியுது இந்த மனம். அந்த மனோநாசத்தை தான் ஜீவன் முக்தன் அடைகிறான். அந்த அளவுக்கு எவ்வளவு அவனுடைய கர்மாலாம் எரிஞ்சிருக்குன்னா 95% எரிஞ்சிருக்கு, 5% உயர் லட்சியத்துக்காக வந்த வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறான். அதனால் அவனை சரூபம்னு தான் சொல்லணும். வித்தியதே என்ற சரூபோ என்ற மனோநாசமத்தில் அவனை ஜீவன் முக்தன் என்று சொல்லலாம். அவனுடைய மனோநாசம் பூரணமாக நாசம் அடையலை, 95% அடைஞ்சிருக்கு. இப்போ 5% அவனே வச்சுருக்கான். ஜீவன் முக்தனுக்கு வித்தியத்தே இருக்கும், ஏற்படும். இப்போ குரு சிஷ்யனுக்கு ரிபு வந்து நிதாகுக்கு உபதேசம் பண்ணுறாரு. நிதாக ரூப நாசஸ்து வர்த்ததே, நிதாக ரூப நாசஸ்து வர்த்ததே அதேக முக்திக. நிதாக இந்த சூக்ஷ்ம மனம் அழிவது பூரணமாக அழிவதாக இருக்கட்டும். உன்னுடைய மனம், இந்த சூக்ஷ்ம உடல்னு சொல்லக்கூடிய இந்த மனம் அழிவதே பூரணமாக இருக்கட்டும். அப்படி அதேக முக்திக்கே நீ முயற்சி பண்ண. விதேக முக்தி, அதேக முக்தி, அப்படி எது வேணாலும் சொல்லலாம். அந்த முக்திக்கே நீ முயற்சி செய்வாயாக. ஏன்னா அவங்க எதுவும் குறிக்கோள் இருக்கோ இல்லையோ, இவர் பொதுவாக ஒரு குரு என்ன சொல்லுவாங்க, மீண்டும் பிறக்காத நிலைக்கு தான் சொல்லுவாங்க. அதில் பிறக்கிறதும் பிறக்காததும்
அதுதான் விதேக முக்தின்னு சொல்கிறது. உடம்பை எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம். பிறந்தா இவங்க எண்ணங்கள் வறுக்கப்பட்டிருக்கும், இல்லை எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும், இல்லை 5% எண்ணங்கள் இருக்கும். அங்கேயும் அவங்க செயல் இருக்காது. கர்மம் ஆபாசமாக இருக்கும். கர்மம் செய்கிற மாதிரி தெரியும், ஆனால் கர்மம் அவங்க சங்கல்பம் மாத்திரேன்னு சர்வசித்தின்னு அவங்க எல்லா காரியங்களும் பண்ணுவாங்க. அவங்க தலைமையில் நடக்கும், அவங்க பொறுப்பில் நடக்கும், எல்லாம் சரியாக நடக்கும். அவங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க, ப்ரெசன்ஸ் கொடுத்தா போதும். அப்போ இவனை நீங்கள் விதேக முக்தி ஆகிறதுக்கான முயற்சி பண்ணுப்பா அப்படி சொல்கிறார். விதேக முக்த ஏவாசோ வித்யதே. விதேக முக்தனை பற்றி சொல்லணும்னா அசோ வித்யத்தே நிஷ்கலாத்மக், எந்த அங்கமும் இல்லை, கொஞ்சம் கூட அவனுக்கு மிச்சம் மீதி எந்த பதிவுகளும் அவங்ககிட்ட இல்லை. சமக்ராக்ரேய குணதாரமபி, எண்ணங்கள் வாசனைகள் குணங்கள் எல்லாம் என்னவாகுதுன்னா சத்துவம், அந்த இருப்பு, எந்த இருப்பு குணம் மனம் அது எல்லாம் என்னவாகுதுன்னா பிரளயத்தே, எல்லாம் கரைஞ்சி எரிந்து. இந்த இடத்துல தான் சர்வநாசம்னு சொல்லுவாங்க. சர்வநாசம்னு ஒரு வார்த்தை எழுதுங்க. சர்வநாசம், எல்லாம் அழிந்து போன நிலை. இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே பயப்படுவாங்க. சம்சாரி இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே பயப்படுவாங்க. அங்கே தான் அவனுக்கு சர்வமும் நாசமாகுது. குணம் இல்லை, மனம் இல்லை, எந்த உபாதியும் இல்லை. பிரளயத்தை நன்றாக அழிந்து போகின்றன. விதேகமுக்தோ விமலம். இப்போ இந்த சர்வநாசமான மனமானது, மனம் சித்தம் புத்தி அகங்காரங்கிற 4 உபாதிகள் ஒரே நேரத்தில் எரிக்கப்படுறதுனால விதேகமுக்தோ விமலம், ரொம்ப தூய்மையான பதம், பதே பரமபாவனே, மிகவும் புனிதமாகிறான். எந்த எண்ணமும் இல்லை, பியோர் பிரம்மம், சுத்த கான்சியஸ்னாலே சுத்தமாக தான் இருக்கும். அது கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. பரமபாவனே, புனிதமானவன், மிக மேலான புனிதமானவன், அதுக்கு மேலே புனிதமே இல்லை. பரமபாவன், பாவன. இப்போது விதேக முக்தி விஷய தஸ்மின் சத்வக்ஷயாத்மகம். அந்த விதேக முக்தனுக்கு ஏதாவது சொன்னார், எந்த விஷயமும் கிடையாது. போகம் பண்ணணும், இல்லை குறிக்கோள், லட்சியம், உயர்ந்த உத்தமமான அது மாதிரிலாம் எதுவும், சத்துவம் க்ஷயம், அது மாதிரி இருப்பு எதுவும் இல்லை அவனிடத்தில். எந்த குறிக்கோளோ லட்சியமோ போகங்களோ விஷயங்களோ எதுவும் இல்லை. சித்தநாசிய விரூபாக்கியே, அதனால் அவனுடைய சித்தம் விரூபம், அரூபம் விரூபம். முன்னாடி ஒன்று சொன்னோமே, அரூபம் விரூபம், இதெல்லாம் என்னது இல்லை. கம்ப்ளீட்டாக சித்தநாசி, மனோநாசம் இல்லை, சித்தநாசி. இப்போ மனோநாசம் சித்தநாசம் 2 கொஞ்சம் புரிதல். பல இடத்துல சித்தநாசங்கிறத மனோநாசத்தை தான் குறிக்கும். சித்தநாசம் மனதையே பல இடத்துல சித்தம்னே சொல்லுவாங்க. ஆனால் சித்தத்தை பிரித்து பார்த்தோம்னா 4 பகுதி இருக்குது அதுக்குள்ளே. இந்த இடத்துல நாம் இந்த தேகம் ஜீவன் முக்தனுக்கும் விதேக முக்தனுக்கும் வித்தியாசம் காட்டுறதுக்காக தான் மனோநாசம் சித்தநாசங்கிறது புரிதலுக்காக சொல்கிறேன். புரியுதா? இப்போ இங்கே என்னாச்சுன்னு கேட்டால், சித்தநாசே விரூபாக்கியே ந கிஞ்சிதம் மிக வித்தியது. சித்தத்தையே கம்ப்ளீட்டாக சூக்ஷ்ம உடலுக்கே நெருப்பு வைக்கிறதுனால கிஞ்சிதம் மிக ந வித்தியது. இங்கே ஒன்றும் எஞ்சி இல்லை. மிச்சம் மீதி எந்த எண்ணங்களும் பதிவுகளும் குறிக்கோளும் போகமும் விஷயங்களும் எதுவும் இல்லை. நான் குணம் இல்லை. நான் அகுணா, குணம் இருக்குது, குணம் இல்லை. நான் அசி, லட்சியமும் இல்லை, லட்சுமியற்ற தன்மையும் இல்லை. லோகதா, எந்த லோகமும் இல்லை.
ந உதயோ, அவனுக்கு மனம் உதயமாவதும் இல்லை, ந அஸ்தமயோ, அஸ்தமாகவும் ஆகிறதும் இல்லை. ஹர்ஷம் அவர்ஷம், மகிழ்ச்சியும் இல்லை துக்கமும் இல்லை. சம்விதக, நன்றாக அறிந்தவன். நன்றாக அறிந்தவனா நன்றாக அடைந்தவன் அர்த்தம். யார்? சித்து சத்தாகி நிற்பவன். ந தேஜோ ந தமக, அவங்க வெளிச்சமோ இல்லை இருட்டோ அவனிடத்துல இல்லை. கிஞ்சன்ன சத்யாதி, சந்தியாதி தின ராத்திரைய, அவனுக்கு மாலை பகல் ராத்திரி எதுவும் இல்லை. நான் சத்தா நான் பீச்ச, அவனுக்கு இருப்போ அல்லது இல்லையோ அப்படிங்கிற எந்த நிலையும் இல்லை. சத்தா நாச்ச அசத்தா, சத்தும் இல்லை அசத்தும் இல்லை. நாச்ச மத்தியம், நடுவுலையும் இல்லை நிலை, அவனுடைய மனநிலை. மனமே இல்லை சுத்தமாக. மத்தியம் ஹி தத் பதம், அந்த நிலை நடுவும் இல்லாத நிலை. ஏஹி பாரம் கதா புத்தேஹே, சம்சார ஆடம்பச்ச, இங்கே தான் இவன் இந்த சம்சாரம், அதில் செயற்கையான ஆடம்பரம், அந்த புத்தி, இதெல்லாம் கடந்து கதா புத்தேக, இந்த உலகத்தினுடைய பொருட்கள் போகங்கள் ஆடம்பரங்கள் அந்த நிலையெல்லாம் கடக்கிறான். சம்சார புத்திக்கு அப்பால் போய்ட்றான். மைண்டு சித்து அங்கே போயிடுச்சு, மேலே போயிடுச்சு, சிகரம் தொட போகுது. தேஷாம், அந்த நிலை, ததாஸ்பதம், அந்த நிலையை தான் ஸ்பாரம் சொன்னோம்லையே, அகண்ட ஆழ நுட்பமான ஆய்ந்த, அது அதோட இதையும் சேர்த்துங்க. எல்லையற்ற பரந்த சிறந்த விரிந்த, இதெல்லாம் பிரம்மத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. இது ஸ்பாரம். தேஷாம் ததாஸ்பதம் ஸ்பாரம் பவனான நிவ அம்பரம். இந்த மனமானது சித்தானது எல்லையற்ற நிலையில், பரந்த நிலையில், சிறந்த நிலையில், விரிந்த நிலையில், நுண்ணுடலாக இது ஒரு அரிய நிலை. இதுதான் பூர்ணமான சித்து. சித்து எங்கே நுழைஞ்சிடுச்சு? கர்ப்பகிரகத்துக்குள்ளே நுழைஞ்சிடுச்சு. இன்னும் சொரூபமாகலை. கர்ப்பகிரகத்துக்குள்ளே நுழைஞ்சிடுச்சு. கண்டிப்பாக தன்னுடைய பதியை அது சேரப்போகுது. சிவயோகத்துக்கு வந்துடுச்சு. சிவபோகம் நடக்கலை. பவன ஆனாமிவ அம்பரம். ஆகாயத்தில் காற்று எப்படி சுதந்திரமாக சுற்றுதோ அதுபோல் ஸ்பாரங்கிற நிலை, ஆண்ட அகண்ட ஆழமான நுட்பமான பரந்த விரிந்த சிறந்த, இவ்வளோ வார்த்தை இருக்குங்க அதுக்கு. அகன்ற ஆழமான நுட்பமான எல்லையற்ற பரந்த சிறந்த விரிந்த நுண்ணுடல், ஆய்வு செய்த ஆய்ந்த, அதான் ஸ்பாரங்கிற நிலை. அங்கே தான் அவனுக்கு துக்கம் பயம் குழப்பம் இந்த மூணு உடம்புல இல்லை, துரிய நிலை. அதுக்கு துரியன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். புதுசாக ஒரு வார்த்தையை ஸ்பாரம், ஸ்பாரம், SFARAM, ஸ்பாரம். அந்த புள்ளியை சொல்லுது. இதுதான் ஞானானந்தம்னு பேர். இப்படி ஞானத்தினால உங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குதில்ல. ஞானானந்தம்னா ஞானம் உங்களை பரம்பொருள்கிட்ட அழைச்சிட்டு போகிற ஆனந்தம், மார்க்கம். ஞானத்தில் என்ன சிறப்புன்னா அந்த வழியே ஆனந்தம்தான். எல்லாத்துலேயும் வழி வந்து ஒரு பயணம் செய்யக்கூடிய சாதகனுடைய சாத்தியத்தை அவன் அடைஞ்சாதான் அவனுக்கு ஆனந்தம். இந்த ஞான யோகத்தில் அந்த ஞான யோகிற அந்த வழியில் நீ கால் வச்சிட்டாலே, குருவை தரிசனம் ஆகிட்டாலே ஆனந்தம். வாழும்போதும் வாழ்க்கைக்கு அப்பாலுங்கிறது அதுக்கு தான் பொருந்துது. நீங்கள் பயணிக்கும் போதே ஆனந்தம் எப்படி கிடைக்கும்?
அதான் ஞானானந்தத்தினுடைய தனிச்சிறப்பு. ஏன்னு கேட்டால் இது வந்து நம்ம சரியான ட்ராக்குக்கு வந்துட்டோங்கிறது அதில் மகா திருப்தி. அது நாளுக்கு நாள் உபதேசம் கேட்க கேட்க அதுக்கு என்ன ஆகும்னு கேட்டால் அதனுடைய நம்பிக்கையும் அதனுடைய செயல்பாடுகளும் அதனுடைய அறிவு வளர்ச்சியும் ஆனந்த வளர்ச்சியும் தொடர்ந்து எண்ணி எண்ணி அது மகிழ்ச்சிக்கு உள்ளாகிறதுனால ஞானானந்தம், முதல்ல ஞானானந்தம் கிடைக்கும். அப்புறம் யோகானந்தம், இந்த வார்த்தையெல்லாம் எழுதுங்க. ஞானானந்தம், யோகானந்தம், பிரம்மானந்தம், 3 வார்த்தையும் எழுதுங்க. ஸ்பாரங்கிறது ஒரு புள்ளி, அது நல்லா புரிஞ்சுங்க. அது ஒரு நிலை. ஸ்பாரங்கிறது ஒரு நிலை, ஒரு புள்ளி, ஒரு உன்னத புள்ளின்னு எழுதுங்க. ஸ்பாரம்னு போட்டு ஒரு உன்னத நிலை அப்படின்னு போடுங்க. அதுக்கு ஸ்பாரம் எழுதியிருப்பீங்க ஏற்கனவே, இன்றைக்கும் எழுதுங்க, பரவாயில்ல. இப்போ இந்த நிலைக்கு எது அழைச்சிட்டு, ஞானம் தான் அழைச்சிட்டு போணுச்சு. இந்த நிலைக்கு மனோநாசம் பண்ணுறது யோகமா ஞானமா? ஞானம்தான் மனோநாசம் பண்ணுது. யோகங்கிறது என்ன தெரியுமா? அந்த குறிக்கோளை நோக்கி பயணிக்கிறது, அதான் யோகம். அதுக்கு வாகனம் ஞானமாக இருக்குது. நீ வாகனம் நகர்ந்துச்சுன்னா அது யோகம். ஞானம் நகருதுன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, நீ இருக்கிற இடத்துல இருந்தாலே நீ ஆழத்துக்கு போகிறேன்னு அர்த்தம். தியானத்தில் என்ன பண்ணுறீங்க? பயணிக்கிறீங்களா? நான் பயணிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் இருக்கிற இடத்துல அசையாமல் இருந்தாலே அந்த பாயிண்ட்டே என்ன பண்ணும்? ஊடுருவி அந்த லட்சியத்தை நோக்கி மேல் நோக்கி அது பயணிக்குது, ராக்கெட் போல். மனமற்ற நிலையில், அந்த நிலையை தான் ஸ்பாரம்னு சொல்கிறது. அந்த நிலைக்கு ஞானம் அழைச்சிட்டு போகிறப்ப ஞானானந்தத்தை கொடுத்து அழைச்சிட்டு போகுது. ஞானானந்தம் கொண்டு வந்து அந்த யோகத்தோட கனெக்ட் பண்ணி தியானத்தோட ஏகாகிர சித்தத்தில் நீ பயணிக்கிற ஒரு டிரைவ் இருக்குது. அந்த டிரைவ் தான் யோகானந்தம். நம்ம கிட்டக்கு வந்துட்டோம், நெருங்கிட்டோம், நம்பிக்கை கொடுக்கும். அது வரைக்கும் இது நாள் வரைக்கும் இல்லாத நம்பிக்கை அப்போ பிறக்கும். ஆச்சரியமான ஒரு நிலை அது. நம்ம ஜெயிச்சிருவோம், இன்னொரு 5 செகண்டில் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மனநிலை வந்துடும். ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயங்க நினச்சிங்களா? அது மாதிரி 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் செகண்ட்ஸு தான் உங்களுக்கு, அது மில்லி செகண்ட்ஸ்லாம் இருக்குது அதில். அது எப்போ பிறக்கும்னு சொன்னால் இவனுடைய இந்த அறிவு மிக முக்கியமான ரோல். நல்லா புரியுங்க. அறிவுக்கு இணையாக இந்த அதனால தான் ஞானத்தையும் பிரம்மத்தையும் ஒன்றா சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் அறிவு நிற்குதுங்க. அறிவு எப்போ நிற்கும்? ஏகாகிரத்தில் நில்லுன்னு சொல்லி நீ நின்னால் அறிவு பிறக்கும். அந்த அறிவு பல நிலைகள் இருக்கு. அதில் சிகரமாக இருக்கிறது தான் இந்த ஸ்பாரம். உன்னதமான அறிவு நிலை ஸ்பாரம். அப்போ ஞானானந்த யோகானந்தமாக மாறுது. ஏகாகிர சித்தத்தில் நீ ட்ரைவ் பண்ணுற, அதுதான் நிஷ்டைன்னு பேர். மனம் நின்ற நிலை. எங்கே நின்ற நிலை? சமாதியில் நின்ற நிலை. ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாகி அத்வைதமாகி சமாதியாகி கைவல்ய நிலை தான் இந்த ஸ்மாரம்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே இறைவன் குளிர்ச்சி, அமைதி, ஆனந்தம். நேற்று அந்த அனுபூதியை பற்றி பேசணும். அருணகிரிநாதர் 51 பாட்டு பாடியிருக்கார் அனுபூதியை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. அப்படியே நான் 5 நிமிஷத்தில் அது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புரிஞ்சிச்சா இல்லையா? புரிஞ்சிச்சா இல்லையா? அவ்வளோதான் விஷயம். அருணகிரியை கம்பேர் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, அனுபூதியை கம்பேர் பண்ணுறேன் அடியன். அருணகிரி கால் தூச்சு கூட நம்மளாம் அடியன் வர முடியாது. சொல்கிறேன், ஒரு அந்த இடத்துல அது சொல்ல தோணுது, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு உத்தமமான பக்தியோடு சொல்கிறேன், பயபக்தியோடு சொல்கிறேன். அருணகிரியை நம்ம பின்தொடர்ந்து போகிறோங்கிறது நமக்கு புரியுது. கந்தர் அனுபூதிக்கு 51 பாட்டு எழுதியிருக்காரு. எத்தனை நாள் எழுதினாரோ? அடியேன்னா திறந்து வச்சேன் தெரியுமா நம்ம கோயிலில். அது திறந்து வைக்கிற ஒரு சுவாமிகள் வரலாம் இன்னைக்கு. எங்கள் தலைவர் என்ன பண்ண, நீ தான் குமரன் உண்ட சுவாமிகள் திறந்து வைப்பான்ட்டார்.
அனுபூதி புரிஞ்சுச்சா நேற்று? அனுபூதினா என்னன்னு ரொம்ப எளிமையாக சாதாரண பாமரனுக்கு இதை விட எளிமை முருகப்பெருமான் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. அவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்கார் கந்தர் அனுபூதியை, தன்னுடைய அனுபூதியை தன்னுடைய பக்தர்களுக்கு. அப்போ இந்த ஞானானந்தம் ஏகாகிர சித்தம் கொடுத்த ஒன்றில் நிற்க வைக்கிற அறிவை கொடுத்துன பிற்பாடு அது யோகானந்தமாக மாறி, யோகானந்தம் தான் நீ ஒன்றில் நிற்ப. அறிவு யோகத்தில் கொண்டு போய் விடுது. யோகத்தில் நிற்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும். அந்த அறிவை கொடுத்து அதில் நின்னா அங்கே யோகானந்தம் பிறக்குது. நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம், நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம கேட்டதெல்லாம் கிடைச்சிரும். என்றைக்கோ ஒரு நாள் கிடைக்குங்கிறது இல்லை, கிடைச்சிரும், இப்போ கிடைச்சிரும், இன்றைக்கோ நாளைக்கோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அது யோகானந்தம். யோகத்தினால இறைவனோட தொட போகிறோம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க யோகானந்தம். அப்புறம் தொட்டிங்கன்னா அனுபூதி. இப்போ யோகானந்தத்தில் அனுபவம் ஏற்படும், பிரம்மானந்தத்தில் அறிவு ஏற்படும், ஞானானந்தத்தில் அறிவு ஏற்படும், யோகானந்தத்தில் அனுபவம் ஏற்படும், பிரம்மானந்தத்தில் அனுபூதி ஏற்படும். எங்கேயும் அப்படியே பொருந்தது பாருங்கள். அந்த புக்லேயும் இருக்காது இதெல்லாம். ஞானம், யோகம், பிரம்மம், அறிவு, அனுபவம், அனுபூதி. புரியுதில்ல வித்தியாசம்? பிரம்மானந்தம் நிரந்தரம், யோகானந்தம் தாத்காலிகம், ஞானானந்தம் அது நீண்ட பயணம் அது. ஆனால் ஆதாரம் ஞானானந்தம். இப்போ இங்கே என்னான்னு கேட்டால் இந்த 3 வார்த்தை எழுதினீங்க, யோகானந்தம், ஞானானந்தம், யோகானந்தம், பிரம்மானந்தம். இந்த தான் வரிசை, இதுதான் வரிசை. இந்த வரிசையில் தான் நீங்கள் அடைவீங்க, ரீச் ஆகுறீங்க. அனுபூதிங்கிறது அமைதி, இறைவன்கிறவர் அமைதி, குளிர்ச்சி, ஆனந்தம், குளிர்ச்சி, அமைதி, ஆனந்தம். இப்போது சம்விது நன்றாக அறிந்த நிலையில், சம்விது நன்றாக அறிந்த நிலையில் அவனுக்கு வெப்பம் இல்லை, வெளிச்சம் இல்லை, இருட்டும் இல்லை, சந்தியா இல்லை, பகல் இல்லை, இரவு இல்லை, இருப்பு இல்லை, இல்லைங்கிறதும் இல்லை, நடுவும் இல்லை. எகி பாராம் கதா புத்தே, புத்திக்கு அப்பால் சம்சார ஆடம்பரசி, அந்த சம்சாரத்தெல்லாம் கடந்து, தேஷாம் ததாஸ்பதம், அந்த பதம், அந்த புள்ளி, ஸ்பாரம், எல்லையற்ற பரந்த சிறந்த விரிந்த ஆழ்ந்த நுட்பமான அகண்ட நிலை. ஆகாயத்தில் காற்றைப் போல அவன் விகாரம் செய்கிறான். இப்போது இந்த நிலையில் சம்சாந்த, சம்சாந்த, பிரசாந்த எல்லாம் வார்த்தை போட்டிருக்கோம்ல, சுப்ரசாந்த. விதேகமுக்தனுக்கு என்ன லட்சணம் சொன்னோம்? பிரம்மபூத சுப்ரசாந்த ஆனந்தமய மகாமௌனி சொன்னோம் இல்லையா? அந்த பிரசாந்த இங்கே சம்சாந்த, சகல துக்கமும் ஒடுங்கியவன், சாந்தமாக இருக்கிறவன். சாந்த துக்கம் என்ன சொல்லுதுன்னா, சாந்த துக்கம். துக்கம்னா அது எல்லாம் அந்த குடும்பமே வரும். பயம், குழப்பம், பதட்டம், இருட்டு, அறியாமல் அதெல்லாம் வரும். அதுதான் சாந்த துக்கம். ஜடாத்மக ஏக்கம், அசையாத ஒரு நிலை, ஒன்றான நிலை, சுத்தமானந்தம். அதான் அந்த ஆனந்த உறக்கம், சுசுப்தி, விழிப்புலையே ஒரு சுசுப்தி இருக்குன்னு சொன்னல, ஆனந்த மயக்க நிலை. நியரம், நியரம் ஆனந்த மந்தரம், ஆனந்த மந்தரம். அப்புறம் ரஜஸ்தமோ யத, ரஜோ தமோ இந்த மாதிரி குணங்கள் இல்லாத நிலை, தமோ ரஜோ குணங்கள் இல்லாத நிலை. ஆகாஷ கோஷோ தன்வோ அதனவோ, ஆகாயத்தில் ரொம்ப நுட்பமாக காற்று உடல்னு எடுத்துங்களேன், வாயு சரீரம்னு வச்சுங்க, ஒரு உதாரணம் புரியறதுக்காக சொல்கிறேன். அப்படி நுட்பமாக அதில்
உடம்பு இருந்தும் உடம்பு இல்லாமல், காற்றுடலில் இருந்தும் இல்லாமலும், மகாந்த தஸ்மின் பதே கலித்த கம்ப்ளீட்டாக கரைஞ்சி போன நிலை. அதாவது சித்து தன்னுடைய எல்லா உபாதிகளையும் நீக்கி சுத்த சித்தமாக இருக்குது. அந்த நிலைய பேர் சித்தலவா. சித்தலவான்னு சொல்லுது, அவசியம் இல்லை. சுத்த சித்துன்னு போட்டுங்க. சுத்த சித்து. சித்து வந்து எந்த உபாதிகளும் இல்லாத ஒரு நிலை, சித்தலவா. எழுதுங்க, அந்த வார்த்தை மந்திரமே இருக்குது. சித்தலவா, சுத்த சித்து. பவந்தி ஆகிறான். அவனுடைய சித்தானது சுத்தமாகி ரஜோகுணம் தமோகுணம் தாண்டி துக்கம், பயம், குழப்பம், பதட்டம், உறக்கம் இதெல்லாம் தாண்டி விழிப்பு நிலையில் ஒரு சுத்த அவஸ்தா, ஆனந்த மயக்கத்தில் தூய்மையான நிலையை அடைகிறது. ஹே நிதாக். இப்போ அங்கே உபதேசம் பண்ணுறாரு. உபதேசம் பண்ணிவிட்டு ஒரு இடையில சிஷ்யனை விழிப்படைய வைக்கிறார். ஹே நிதாகு, மகாபிரக்யம், பேரறிவாளனே, பேரறிவு மிக்கவனே, நிர்வாசனா மனோபவ, வாசனையற்ற மனமாகுவாய். அதாவது சுத்த சித்தாகன்னு ஆவச்சு. அதான் சுத்த சித்து, அதான் சித்தலவா. சித்தலவா, சித்தலப்பாக்கம், அது மாதிரி சித்தலவா. பவந்தி நிர்வாசனா மனோபவ, வாசனையற்ற மனமாக ஆவாயாக. பலாட்சேத்தக, மிகுந்த விழிப்பு நிலையோட உறுதியோட, சமாதாய சமாதி நிலையில், நிர்விகல்ப மனா, வேறுபாடு அற்ற மனம். எந்த வேறுபாடும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை, எண்ணங்கள் எதுவும் இல்லை. பல வார்த்தைகளை பயன்படுத்துது. ஏன்னா இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் வாழ்க்கையில். சின்ன சின்ன நுட்பமான வேறுபாடு இருக்குது, அதுக்கெல்லாம் வார்த்தைகளை கண்டுபிடிச்சி எழுதியிருக்காங்க ரிஷிகள். நம்ம ஒரே வார்த்தையில் மனம்னு சொல்கிறோம்ல, மனதுக்கு எத்தனை அர்த்தம் வருது பாருங்கள். சித்தலவா சொன்ன மாதிரி நல்ல உறுதியோட சமாதாய சமாதி நிலையில், நிர்விகல்பனா மனோபவ, வேறுபாடற்ற ஒன்றாகி நில். வேறுபாடுகள்லாம் பல மனமாக இருந்தேன்னா இதுவும் சரியாக தெரியும், அதுவும் சரியாக, இது தெரியும்னா குழம்பிடுவான். ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கேஞ்சி, நான் மனநிலை சரியில்லை அப்படின்னா அந்த நேரத்தில் முடிவுகள் எடுக்கக்கூடாது. அது சில நேரத்தில் நடக்கணும், சில நேரத்தில் அமர்ந்திருக்கணும், சில நேரத்தில் படுத்து கிடக்கணும். இந்த நதியில் சில நேரத்தில் நீச்சல் அடிக்கணும், சில நேரத்தில் மிதக்கணும், சில நேரத்தில் எதிர்நீச்சல் கூட அடிக்கலாம், சில நேரத்தில் அந்த ஃப்ளோலேயே போகணும். இதுதான் நுட்பம். நான் எப்பயுமே எதிர்நீச்சல் தான் போடுவேன்னா அறியாமை. சந்தர்ப்ப சூழ்நிலை மாறும். நீ கரை ஏறணுமா, நீ உள்ளே மூழ்கி போகணுமா? கரை ஏறணும்னு சொன்னால் இதெல்லாம் வாழ்க்கை. எப்போ பார்த்தாலும் ஒரே, நான் அப்போ முன்னாடி இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன்னா, புண்ணிய வேலை செய்யும்போது ஒரு கழுதை கூட அப்படிலாம் இருக்கும். கஷ்டகாலங்களில் தான் நீ அறிவை பயன்படுத்தி ஒரு நேர்கோட்டில் வாழணும். ஒரு நேரத்தில் அப்படி இருந்தால் அப்படி எல்லாருக்குள்ளேயும் நடக்கும். ஏமாந்த சோனகிரியார் குரு இருந்தாங்கன்னா அங்கே வழி நடத்திருப்பாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பம் இருக்குது, இப்படி இருக்குது, நீ கொஞ்சம் சரி பண்ணிக்கோ, ரிசர்வ் பண்ணிக்கோ, அப்படி பண்ணிக்கோ, இப்படி பண்ணிக்கோன்னு உனக்கு ஐடியாலஜி கொடுத்து அந்த சரிவில் அவங்க காப்பாற்றிடுவாங்க. எந்த கெட்ட காலமும் உன்னை பாதிக்காது. உன்னுடைய கெட்ட காலம் அதுக்கு முன்னாடி குருவே வரமாட்டாங்க. புண்ணிய வேலை செஞ்சால் தானே குரு வரும். எல்லாம் போன பிற்பாடு சூசைட் பண்ணிக்கலாமா, என்ன பண்ணலாம், ஓடி போயிடலாமா, இல்லைன்னா வெறுத்துடலாமா, சன்னியாசி ஆகிடலாமா, அப்படிலாம் நினைக்கும் போது தான் குரு வருவாங்க காப்பாற்றுறதுக்காக. புண்ணியம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, புண்ணியம் பண்ண வச்சிடலாம் அவனை அப்படின்னு சொல்லி தூக்கி நிறுத்துவாங்க, ஞானத்தை உபதேசம் பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்வாங்க. அப்போ அவனுக்கு நம்பிக்கை வராது, நம்பிக்கை கொடுப்பாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய நீண்ட பயணத்தில் நீங்கள் பயணிச்சுட்டு வரீங்க, உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். அதனால் அங்கங்கே மேடு பள்ளம் வரும், அந்த மேடு பள்ளத்தை அவங்க அறிவாங்க, நீங்கள் அறிய மாட்டீங்க. அதனால் எடுத்து சொல்லும் போது ஃபாலோ பண்ணணும், கேட்கணும். எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா போன்னு விட்ருவாங்க, சொல்லி பார்ப்பாங்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா அப்படி அந்த ஐடியாலே போய் நாசமாக போன்னு விட்ருவாங்க.
நல்லா இருக்கிற நேரம் நல்லா இடத்துல அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அது ஒன்று இருக்க வச்சுருக்கு. நல்லா இல்லாத நேரம் சரியில்லாத நேரத்தில் தான் நீ அமைதியாக இருக்கும். டூ நத்திங், சே நத்திங், பி நத்திங்காக இருக்கும். அங்கே நிர்விகல்பனாபவ, நிர்விகல்ப மனாபவ, நிர்விகல்பம் எந்த வேறுபாடற்ற இப்போ ஒன்று சொல்லணும், மத்தியானம் ஒன்று தோணும், சாயந்தரம் ஒன்று தோணும், இப்போ அது சரியாக தோணும், இப்போ இது சரியாக தோணும், இதுவா அதுவா எதுவானு பைத்தியம் முடிச்சிச்சே, பைத்தியம் நான் பைத்தியமாயிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். ஒரு இடத்துல நிற்க மாட்டேன், இங்கே ஓடுவேன் அங்கே ஓடுவேன். எல்லாம் ரிலேஷன்ஸ்லாம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா எல்லோரும் வீட்டுக்கும் ஓடுவேன், குட்டிக்காரன் போடுவேன், தொடர்ந்து ஃபோனில் பேசிகிட்டே கிடப்பேன். எல்லாம் மனோவியாதி, எல்லாம் பைத்தியம், ஆக்ரோஷம், ஆவேசம், உன்மத்தம், மனோவியாதி. முதல்ல மனோவேகம், சரி எனக்கே வேகம், மனோவேகம், ஆக்ரோஷம், ஆவேசம், உன்மத்தம், எல்லா நிலைகளும் நீங்களாம் கடந்து வந்த மாதிரி இருக்கே. சரி ரைட்டு, இனிமேல் அது மாதிரி போகாது. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் எடுத்து சொல்லுங்கள் ஜிக்கிட்ட, அவங்க சொல்லிவிடுவாங்க. டக்குன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிவிடுவாங்க. கேட்டால் கேளு, கேட்காட்டி போட்டு. சமாதாய நிர்விகல்பனா மனபவ எத் ஜகத்தே பாஷகம் பானம் நித்தியம் பாதி ஸ்வதகா ஸ்வரத. எந்த ஜகத்து, யார் இந்த உலகை விளங்க வைக்கிறாரோ, யாரால் இந்த உலகம் விளங்குதோ, பாஷகம் நித்தியம் நிலைக்குதோ, ஸ்வதகா ஸ்வரத்தை தானாகவே சுயம்புவாக செயல்படுகிறதோ, ச ஏவ ஜகத்தே ஜகத்தக சாட்சி, அவர்தான் இந்த ஜகத்துக்கு சாட்சி. சர்வாத்மா, சகல ஜீவர்களுக்குள்ள அந்தர்யாமையாக இருக்கக்கூடிய விமல ஆக்கிருதி, புனிதமான ஒரு ஆக்கிருதி தோற்றம் பிரம்மத்தை சொல்லுது. புனிதனாக இருக்கிறான், சுயம்புவாக இருக்கிறான், பிரம்மமாக இருக்கிறான், தூயவனாக இருக்கிறான். பிரதிஷ்டா சர்வபூதானாம், எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கார். பிரஜான கணம், பேரறிவு மிக்கவரான லட்சணங்கள் இருக்குது. பேரறிவு இருந்தால் தான் லட்சணம் இருக்கும். தத் வித்யா விஷயம் பிரம்ம, தத் வித்யா விஷயம் பிரம்ம சத்திய ஞானம் சுகத்வயம். அந்த வித்யா ஞானமும் பிரம்மமாக இருப்பது சத்தியம், ஞானம், ஆனந்தம்ங்கிறது தான் சுக அத்வயம்னு சொல்லுது. சுகாத்வயம், சுக அத்வயம். அந்த பிரம்மம் சத்தியமாக இருக்குது, ஞானமாக இருக்கு, சுகமாக இருக்கு, அத்வயமாக இருக்குது. 4 வார்த்தையை போடுது. கடவுள் யார்? சத்து சித்த ஆனந்தம். அதுதான் இப்படி சொல்லுது, வேறு வார்த்தையில் சொல்லுது. ஏக்கம் பிரம்மா அகமஸ்மி, இதான் அகம் பிரம்மாஸ்மி வந்துடுச்சு. இந்த நிலையெல்லாம் எங்கே வருது பாருங்கள். அகம் பிரம்மாஸ்மி எங்கே வருது? 154வது மந்திரத்தில் வருது அகம் பிரம்மாஸ்மி. ஏக்கம் பிரம்மம், ஒரு பிரம்மந்தான் இருக்குது. அகமஸ்மி இது, அது நானாக இருக்கிறேன். கிருத்தகிருத்தியோ, அந்த வேலையை செய்து முடித்தவன். கிருத்தகிருத்திய, அந்த வேலையை செய்தவன். கிருத்தகிருத்தியோ ஏக்கம் பிரம்ம அகமஸ்மி இது கிருத்தகிருத்தியோ பவே முனிகி. வந்த வேலையை முடித்தவனாகிறான் அவன், முனிவனாகிறான். அந்த பிரம்மம் நானே என்ற உணர்வு பிறந்தவன் முனிவனாகிறான், வந்த வேலையை செய்து முடித்தவனாகிறான். சர்வ அதிஷ்டானம், துவந்தம் பரம், எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறவன், துவந்தம் இல்லாதவன். இரட்டை இருக்காது, இதுவா அதுவாங்கிற இரட்டை இல்லை. சுக துக்கம், பாவ புண்ணியம், பிறப்பு இறப்பு, அந்த இரட்டை எதுவுமே இல்லை. துவந்தம் பரம். பிரம்மம் சனாதனம், பிரம்மம் என்றும் அழியாத சத்தியம். சனாதனம், சனாதனம்னு அது பிரம்மத்தினுடைய இன்னொரு பேர் சனாதனம். அசுரர்கள் தான் நான் அழிச்சிடுவேன், கம்சன் போய் ஸ்ரீகிருஷ்ணன் நான் அழிச்சிடுவேன் அப்படிமா. அசுரர்கள் தான் அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி சனாதனம்னா பிரம்மம்னு அர்த்தம், புரிஞ்சுக்கங்க. சும்மா இல்லை, இதெல்லாம் எத்தனை யுகங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது.
துவந்தம் பரம் துவந்த பரம் பிரம்மம் சனாதனம் சச்சிதானந்த ரூபம். வார்த்தையை சொல்லிடுச்சு. சச்சிதானந்த ரூபம் சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமான ஒரு வடிவத்தில் இருக்கிறது. தது வாக் மனச அகோச்சரம். அது வாக்காலையோ மனசாலையோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு 155வது மந்திரம். எதில் ஸ்டார்ட் பண்ணோம்? விசாரம் இல்லை, இதெல்லாம் ஏற்கனவே பேசப்பட்டதுனால இந்த வார்த்தைகள் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்னன்னா யோகானந்தம், ஞானானந்தம், பிரம்மானந்தம், சித்தலவா, ஸ்வாரம், விமல ஆக்கிருதி தான் புனிதன். விமல ஆக்கிருதி, விமலாக்கிருதி எழுதிங்க. விமல ஆக்கிருதி புனிதமானவன். சர்வநாசம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இல்லையா? சித்தம் சர்வநாசமாகிறது, விதேக முக்தியை கொடுக்கும். எவ்வளோ வார்த்தைகள் வந்திருக்கு இது வரைக்கும்? அப்புறம் யோகக்ஷேமம்னு ஒரு வார்த்தையை போடுங்க. யோகக்ஷேமம். யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. பகவத்கீதையில் வரும். அது 9வது சாப்டரு 20வது மந்திரம்னு நினைக்கிறேன். யோகக்ஷேமம் வகாமியம். யோகக்ஷேமம் மட்டும் எழுதுங்க, வகாமியம் எழுத வேண்டாம். அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன். யோகக்ஷேமம்னா யோகம்னு சொன்னால் இங்கே சாதாரண யோகம்னு சொன்னால் அர்த்தம் மாறும். க்ஷேமம்னு சொன்னால் நல்லா இருக்கிறது, யோகம்னு சொன்னால் இணையிறதுன்னு அர்த்தம் வரும். அது சப்தார்த்தம். பாவார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேங்கிறது அங்கே சொல்கிறாரு. அது எப்படி சொல்கிறாருன்னா, யோகம்னா நீ சம்பாதிக்க வேண்டியது, உங்கள்கிட்ட எதெல்லாம் இல்லை அதெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறல்ல, அதெல்லாம் நான் தரேங்கிறார். உனக்கு ஒரு பாதுகாப்பு தரேங்கிறார். க்ஷேமம்னா பாதுகாப்பு. க்ஷேமமாக இருக்கியான்னு கேட்பாங்க. நலம் நலம் அறியா ஆவல்னு பாட்டு இருக்கா இல்லையா? அது என்ன அர்த்தம்? நலமா க்ஷேமமாக இருக்கீங்களான்னு கேட்பேன். க்ஷேமமான இவனுக்கு தமிழ் நம்மளுக்கு இன்னொரு மொழி தெரியலன்னா அது கிண்டல் பண்ணிவிடுவான். என்ன க்ஷேமம்னு கேட்குறாங்க. என்ன பெரிய சாஸ்திரம் சம்பிரதாயம். இவர் லெவல் பார்த்தீங்களே, ஓ ரொம்ப காமெடியாக இருக்குது. இந்த முருகன் மாதிரி உள்ள ஆளுங்க. க்ஷேமம் லோகக்ஷேமம்னு சொல்லுவாங்க. லோகம் பாதுகாப்பாக நலமாக இருக்கணும்னு நினைக்கிறது. க்ஷேமம்னா பொதுவாக நலம். இந்த இடத்துல யோகக்ஷேமம்னு சொன்னால், யோகம்ங்கிறது நீ சம்பாதிக்க நினைக்க வேண்டிய உங்ககிட்ட இல்லாத பொருட்களை நான் தருகிறேன். உன் குடும்பத்துக்கான அரிசி பருப்புலேருந்து எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்கிறார். யார் என்னை நோக்கி வருகிறார்களோ, என்னை நம்பி வருகிறார்களோ, உன்னையும் உன் சந்ததிகளையும் நான் காப்பாற்றுகிறேன். யோகக்ஷேமம்னா உன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான பொருளும் பாதுகாப்பும் நான் கொடுக்கிறேன்னு அர்த்தம். அவ்வளோ பெரிய பொறுப்பை எடுத்துக்கிறார். வகாம்னா நான் சுமக்கிறேங்கிறார். அவரை வச்சு சொன்னாதான் மக்கள் கேட்பாங்க. கடவுள் சொன்னாதானே கேட்பாங்க. வகாம் அகம். வகாமி அகம்னு அர்த்தம். அது உங்களை நான் சுமைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். யோகக்ஷேமங்கிற வார்த்தை மட்டும் எழுதிங்க. யோகம்னா சம்பாதிப்பா, உங்களுடைய வருமானமும் பாதுகாப்பும் நான் தருகிறேன்னு அர்த்தம். கடைசி வார்த்தையாக சொல்கிறேன். உங்களுடைய வருமானமும் உங்களுடைய குடும்பத்துக்கான வருமானத்தையும் பாதுகாப்பையும் நான் தருகிறேன். யோகக்ஷேமம் வகாமியகம். பின்னாடி இதெல்லாம் பயன்படும். இன்றைக்கி எத்தனை 155 வரைக்கும் பார்த்துருக்கோம். எத்தனை மந்திரம்? 16 மந்திரம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பின்னாடி விசாரம் பண்ணுவோம். தத்துவமசியில் பண்ணுவோம். இதெல்லாம் ஏற்கனவே விசாரம் பண்ணப்பட்டது தான். அது வரைக்கும் இருக்கட்டும். இது நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல திவேல் முருகனுக்கு அருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய்